வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெடி டே. ஸோ நம்ம வந்து ஒரு டெடி பியர் வந்து நம்ம வந்து வாங்கி வச்சிருக்கிற மாரி ஒரு 4, 5 டெடி பியர் வந்து வாங்கி வச்சிருக்க மாரி, இதுல நீ வந்து உனக்கு புடிச்சிருக்கிறத சூஸ் பண்ணு அப்படின்ற மாரி ஒரு சிம்பிளான ஒரு வெப்சைட் தான் வந்து பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேப்பி டெடி டே. ஸோ நம்ம நேரா வந்து கோடுக்குள்ள போயிடலாம். நான் இங்க வந்து 3 ஃபைல் வந்து வச்சிருக்கேன். என்னென்ன ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTML நம்மளோட ஸ்கெலிட்டன் ஃபைல். நம்ம என்னென்னன்றத ஃபர்ஸ்ட் வந்து அவுட்லைன் மாரி போட்டு வச்சுக்கிட்டா தான் நம்ம வந்து அது ஈஸியா இருக்கும். ஸோ HTML ஃபர்ஸ்ட்டு. ஸோ செகண்ட் வந்து ஸ்டைல் டாட் CSS. நான் இதுல தான் வந்து என்னோட எல்லா ஸ்டைலுமே வந்து எழுத போறேன். ஸோ அப்பதான் வந்து வெப்சைட் வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும்ன்றதுனால நான் ஸ்டைல யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்ட்ல தான் நம்மளோட எல்லா ஃபங்ஷனாலிட்டீஸுமே வந்து நடக்க போகுது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி நம்ம வந்து ஒரு வெப்சைட் மாரி ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோடுக்குள்ள போயிடலாம் நேரா. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டர்ன்ற டாக் வந்து போடுறேன். ஸோ ஹெட்டர் டாக்னா என்ன அப்படின்றத பத்திலாம் நம்ம HTMLல தெளிவா பேசியிருந்தோம். நீங்க பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்க வந்து H1 டாக் வந்து ஒண்ணு போடுறேன். ஸோ நான் வந்து டெடி டே செலிப்ரேஷன் அப்படின்ற மாரி வந்துட்டு கோட் வந்து எழுதிக்கிறேன். ஸோ டெடி டே செலிப்ரேஷன் அப்படின்றதே போட்டாச்சு. ஸோ ஹெட்டர் வந்து நமக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் டாக் வந்து போட போறோம். ஸோ செக்ஷன் டாக்க்கு நம்ம வந்து ஐடி வந்து வைக்கணுங்க. ஏன் ஐடி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள தான் நம்ம வந்து இன்ஃபோலாம் வந்து வைக்க போறோம். அந்த டெடிய பத்தினது. ஸோ அதனால டெடி இன்ஃபோ அப்படின்றத வந்து நான் வந்து இங்க செக்ஷன் டாக் உள்ள வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, H2 டாக் வந்து போடுறேன். ஸோ ஏன் டெடி டே வந்து செலிப்ரேட் பண்றோம்? ஒய் டெடி டே அப்படின்ற மாரி வந்துட்டு நான் வந்து கோட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ அந்த லைன் வந்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேராகிராஃப் டாக் வந்து போடுறோம். ஸோ ஏன்றத நம்ம சொல்லணும்ல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்டி டே இஸ் அ ஸ்பெஷல் டே டூ எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் டே டூ எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் லவ் அண்ட் அஃபெக்ஷன். சாரி, நம்ம ஸ்பேஸ் விட்டுக்கணும். ஸோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் அஃபெக்ஷன் பை கிஃப்டிங் டெடிஸ் பை கிஃப்டிங் டெடி பியர்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். இங்கே வந்து நமக்கு நிறைய ஸ்பேஸ் வேணாம். ஸோ நான் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். அந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கே வந்து ஃபுல் ஸ்டாப் வந்து வச்சுக்கலாம். ஸோ கொடுத்து என்டர் அடிச்சிடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மறுபடியும் வந்து நம்ம இன்னொரு லைன் வந்து எழுதிடலாம். இட்ஸ் அ கியூட் அண்ட் இதெல்லாம் நான் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா நெட்டில் வந்து போட்டிங்கனாலே வந்து வரும். இட்ஸ் அ கியூட் அண்ட் கட்லி வே டு இதுதாங்க சொல்றது. இந்த மாரி இப்ப நான் வந்து போடுறேன்ல. ஸோ இந்த வேர்டிங்ஸ்லாம் நீங்க இல்லாம, நீங்க உங்களுக்கு புடிச்சவங்களுக்காக பண்ணணும் அப்டின்னா, நீங்க வந்து இத கஸ்டமைஸ் இந்த கோடுல வந்து இங்க இங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, கஸ்டமைஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு ஏத்த மாரி அந்த வெப்சைட்ட போட்டுக்கலாங்க. ஸோ ஃபீல் ஸ்பெஷல் அப்டின்ற மாரி வந்து எழுதி முடிச்சிடலாம். ஸோ இவ்வளோ தான் பேராகிராஃப் டாக்ன்றது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷன் டாக் முடிஞ்சுச்சுல, நம்ம மறுபடியும் வந்துட்டு என்ன பண்றோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு செக்ஷன் டாக் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த செக்ஷன் டாக் எதுக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெடியோட இமேஜஸ் நம்ம இதெல்லாம் வந்து வாங்கி வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்லணும் அப்டின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுக்கானதுக்கு வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ டெடி கேலரின்ற மாரி வந்து நான் அதுக்கு வந்து ஐடி நேம் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H2 டாக் வந்து வைக்கிறேன். டெடி பியர்ஸ் கேலரி. ஏன்னா நம்ம ஒண்ணு வைக்க போறது இல்ல. நிறைய வைக்க போறோம்ன்றதுனால பியர்ஸ்ன்றது மாதிரி போட்டுக்கிறேன். நான் இங்க வந்து ஒரு டிவ் டாக் போடுறேன். ஸோ இந்த டிவ் டாக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இமேஜஸ்லாம் வந்து ஷோ பண்றதுக்காக. நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த இமேஜஸ்லாம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து ஷோ பண்ண போறேன். ஸோ நான் இங்க வந்து ஜஸ்ட் வந்து டெடி இமேஜஸ்ன்ற மாதிரி மட்டும் வந்து வச்சுக்கிறேன் அந்த டிவ் டாக் உள்ள. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த ஃபூட்டர் இது வந்து காப்பிரைட்ஸ் உள்ளது. ஸோ இந்த வெப்சைட் வந்து நான் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்றது. ஸோ நான் அந்த ஃபூட்டர் எல்லாமே வந்து HTML பிளேலிஸ்ட்ல வந்து பேசியிருக்கோம். நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ பேராகிராஃப் டாக் வந்து கொடுத்துருக்கேன்ல. ஸோ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பின்ற இது வந்து கீவேர்ட் வந்து போட்டுட்டு, ஸோ 2024 டெடி டே கேல் செலிப்ரேஷன் அந்த மாதிரி வந்து டெடி டே செலிப்ரேஷன் கோட் வித் அஸ்வின் எப்படி வேணா நீங்க வந்து போட்டுக்கலாங்க. இங்க டெடி டே செலிப்ரேஷனுக்கு பதிலாக வந்து காப்பிரைட்ஸ் வந்து கோட் வித் அஸ்வின்ற மாதிரி வந்துட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ போட்டு நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். நான் இங்க ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். இங்க வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை ஸ்டைல் பண்ணாதானே பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் குள்ள போறோம். இங்க நான் வந்து இந்த ஸ்டைல் ஷீட்ட வந்து இங்க லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் என்னோட கோட் வந்து நான் இங்க வந்து ஸ்டைல்ன்னு உள்ள போடாம இங்க மாரி எம்பெட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டே எப்பொழுதும் போல நம்ம வழக்கம் போல பாடிக்கு வந்து எனக்கு மொத்த பாடிக்குமே வந்து எனக்கு வந்து ஸ்டைல் வேணும். ஸோ நான் அதுக்கு வந்து ஸ்டைல் எழுதிக்கிறேன். ஃபாண்ட் ஃபேமிலி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த வாட்டி ஏரியல் வந்து வச்சுப்போம். ஸோ ஏரியல் வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அதோட ஃபால் பேக்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சான்ஸ் செரிஃப் வந்து வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டேன்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, மார்ஜின் வந்து 0, பேடிங் வந்து 0. ஸோ மார்ஜின் 0, பேடிங் வந்து 0. ஸோ இது வச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, பேக்கிரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன கலர் எடுத்திருக்கேன்னா, கலர் பிக்கர்லேருந்து எஃப்ஐன்ற மாரி கலர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒயிட் மாரி தான் தெரியும். பட் ஆனா
அந்த நம்ம வேற கலர் குடுக்கும்போது அதோட டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஹெட்டர் வந்து நாம குடுத்துக்கிறேன். ஹெட்டர்ன்றது என்ன? சாரி ஹெட்டர் அதுக்கு வந்து பேக்கிரவுண்ட் கலர் வந்து குடுக்கணும். ஸோ பேக்கிரவுண்ட் கலர். இந்த ஹெட்டர்ன்றது நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம ஹெட்டர் டேக் குடுத்துருக்கோம்ல, அந்த 30 டே செலிப்ரேஷன். இத தான் நான் வந்து சொல்றேன். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் வந்து கலர் பிக்கர்லேருந்து மறுபடியும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கலர் பிக்கர்லாம் என்ன? அதெல்லாம் வந்து தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட் மொத்தத்தையும் அதுல வந்து செக் பண்ணி பாருங்க. அதுல நம்ம டீட்டெயில்டா பேசியிருந்தோம். ஸோ நான் இது வந்து எதுவுமே வந்து நான் சொல்றது எதுவுமே புதுசு கிடையாதுங்க. ஆல்ரெடி நம்ம இத பத்திலாம் பேசியிருக்கோம். அதெல்லாம் பார்க்காம நீங்க இங்க இத வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு கண்டிப்பா புரியாது. ஸோ அத பார்த்துட்டு வந்து இங்க பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் அலைன் வந்து குடுக்குறேன். அது வந்து சென்டரா வேணும் அப்டின்றதுனால சென்டர்ன்றது குடுத்துட்டேன். நான் குடுத்தோனயே பார்த்தீங்கன்னா, அந்த சென்டர்ல வந்து அலைன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேடிங். ஸோ பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா, 1 EM 0. ஸோ இது வந்து பேடிங்ல வந்து குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் டேக்க வந்து செலக்ட் பண்ண போறோம். நம்ம இங்க வந்து 2 செக்ஷன் டேக் வந்து எழுதியிருப்போம். ஸோ ஒண்ணு வந்து டெடி இன்ஃபோக்கு, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டெடி கேலரிக்கு. ஸோ 2த்துக்குமே நான் வந்து செக்ஷன் டேக்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் வந்து எனக்கு 20 பிஎக்ஸ் வேணுங்கிற மாரி வந்து குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து H2 அதே மாரி நம்ம H2 வந்து 2 இடத்துல வந்து குடுத்துருக்கோம். ஸோ வந்து ஒரு செக்ஷனுக்குள்ள குடுத்துருக்கோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்கேயும் வந்துட்டு ஒயிட் எடி டே. ஸோ இது 2த்துக்குமே சேர்த்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H2வ செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுல வந்து எனக்கு கலர் வந்து கலர் பிக்கர்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ என்ன கலர் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, E64A19. ஸோ இந்த கலர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்ம இந்த ஆரஞ்ச் கலர் மாரி தான் வந்து இந்த கலரும் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேராகிராஃப் டேக் வந்து போட்டிருக்கோம்ல. ஸோ நம்ம அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைன் ஹைட் வந்து வைக்கிறேன். ஸோ லைன் ஹைட் வந்து 1.6 வந்து வைக்கிறேன். ஸோ இந்த பேராகிராஃப் டேக் எங்க இருக்கு அப்படின்னு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெடி டேஸ் ஸ்பெஷல் டே அதுவும் அதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இந்த ஃபூட்டர்ல வந்து நம்ம பேராகிராஃப் டேக் வச்சிருக்கோம். ஸோ இந்த 2 பேராகிராஃப் டேக்குக்காக தான். ஸோ நம்ம இதையும் வந்து பேராகிராஃப் டேக்கையும் வந்து செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒண்ணே ஒண்ணு தான் பேலன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபூட்டர். ஸோ ஃபூட்டருக்கு வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பேக்கிரவுண்ட் கலர் என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, #333 அப்படின்ற மாரி வைக்கிறேன். ஸோ அந்த இது வந்து வந்துருச்சு. நம்ம அதோட கலர் வந்து மாத்தணும்ல. ஆல்ரெடி அது பிளாக்ல தான் இருக்குன்றதுனால கலர் மாத்தணும். ஸோ நான் என்ன கலர் மாத்துறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, FFF அப்படின்ற கலர் வந்து வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் அலைன் வந்து பண்ணணும். டெக்ஸ்ட் அலைன் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டரா வந்து அலைன் பண்ணிடுறேன். அதே மாரி வந்து பேடிங் வந்து ஆல்ரெடி நம்ம குடுத்த மாரி 1 EM 0ன்ற மாரி வந்து குடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பொசிஷன் வந்து நான் ஃபிக்ஸ்டா வைக்கிறேன். ஏன் ஃபிக்ஸடா வைக்கிறேன்னா, இது வந்து எங்க எதுல மூவ் ஆனாலும் நவுறக்கூடாதுன்ற மாரி ஃபிக்ஸடா வந்து வச்சுடுறேன். ஸோ வச்சுட்டு நான் அத வந்து பாட்டம் ஆஃப் 0 இந்த பாட்டம்லேருந்து அது வந்து நவுறவே நவுறாது. அந்த பேஜோட லாஸ்ட்ல வந்து அப்படியே இருந்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, பாதியோட நிக்குது. இப்ப நான் வந்து ஃபுல் ஸ்க்ரீன்ல வச்சேன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பாதியோட அப்படியே நிக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் ஃபிக்ஸ். ஸோ வித்த வந்து நான் வந்து 100% வந்து 100%ல வந்து 100%ல வந்து குடுத்துறேன். ஸோ வந்து ஃபுல்லும் வந்து இதுவாக ஆரம்பிச்சுரும். இப்ப நம்ம ஃபுல் ஸ்க்ரீன்ல பார்த்தோம்னா தெரியும். இது வந்து பாட்டம்லயே இருக்கும். ஃபுல் ஸ்க்ரீன்ல வந்து வந்துருச்சு. இப்ப நமக்கு வந்து இன்னும் பேலன்ஸ் ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கிரிப்ட்ல போயிட்டு நம்மளோட இமேஜஸ வந்து ஷோ பண்றது தான். ஸோ எங்க இமேஜஸ் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம ப்ளூ டேக் போட்டிருக்கோம்ல. ஸோ டெடி இமேஜஸ்க்கு. ஸோ இத வந்து நம்ம கொண்டு வரணும்ல. நம்ம அத வந்து கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்ட்ல வந்து போட்டுக்கிறோம். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் எப்படி வந்து லோட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு இந்த சோர்ஸ்ல வந்து நான் script.jsன்னு குடுத்துருக்கேன். இந்த ஃபைல் நேம் வந்து இங்க குடுத்துருக்கேன். ஸோ நான் எனக்கு வந்து நான் இங்க குடுக்குற எல்லா கோடுமே வந்து அங்க ஒர்க் ஆக ஆரம்பிச்சுரும். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் டாட் ஆட் ஈவென்ட் லிசனர்ன்ற வைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈவென்ட் லிசனர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாம் கன்டென்ட் லோட் ஆனோனயே எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து எழுத ஆரம்பிக்கிறேன். ஸோ என்ன ஃபங்ஷன் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெடி இமேஜஸ் தான். ஸோ வந்து ஒரு வேரியபிள்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த டெடி இமேஜஸ் வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் நேமே டெடி இமேஜஸ்ன்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஐடிய வச்சு செலக்ட் பண்ணணும்ல. என்ன ஐடி வச்சிருக்கேன் இங்க நம்ம அத போய் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடலாம். டெடி இமேஜஸ்ன்ற ஐடி வச்சிருக்கேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் டாட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ கெட் எலமெண்ட் பை ஐடி என்ன ஐடியிலனா டெடி இமேஜஸ் ஐடியில வச்சு நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் வந்து நம்ம வந்து போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெடி இமேஜஸ் இங்க வந்து நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ப்ளூரல்ல வந்து போட்டிருக்கேன். ஸோ இமேஜஸ்ன்னு தான் போட்டிருக்கேன். டெடி பியர்ஸ் கேலரின்னு தான் போட்டிருக்கேன். ஸோ ப்ளூரல்னா ஒரு 4, 5 இமேஜஸ் வந்து நம்ம வைக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெடி பியர் யூஆர்எல்ஸ்ன்ற மாரி வச்சுக்கலாம். ஏன்னா நான் நெட்லேருந்து தான் எடுக்க போறேன். இமேஜ் எடுக்க போறேன். ஸோ வந்து வச்சுக்கலாம். ஒரு அரேல வந்து வைக்கிறேன். ஸோ இது ஏன் அரேல வைக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து எனக்கு ஷோ பண்ணும்போது நான் வந்து இத லூப் பண்ணுவேன். ஸோ ஃபார் ஈச் போட்டு லூப் பண்ணுவனால எனக்கு வந்து நான் அரேல வந்து வைக்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஒரு 4 இதுக்கு வந்து ஒரு இது மட்டும் போட்டுக்கிறேன். டபுள் கோட்ஸ் மட்டும் போட்டு வச்சுக்கிறேன். நமக்கு அது வந்து யூஸ் ஆகுங்க.
ஸோ 1, 2, 3, 4. ஸோ இது வந்து நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்ப போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்டின்னா, இத வந்து லூப் பண்ணணும்ல. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம லூப் பண்ணி வச்சிரலாம். அப்புறம் நம்ம இமேஜ் போட்டோம்னா, நமக்கு வந்து யுஐல வந்து தெரிய ஆரம்பிச்சுரும். ஸோ ஃபார் ஈச்ன்றத போட்டு நான் என்ன பண்றேன் அப்டின்னா, அதுல உள்ள யுஆர்எல எடுத்து, நான் வந்து இந்த இமேஜ் எலமெண்ட்ன்னு ஒரு இது வைக்கிறேங்க. வேரியபிள் வைக்கிறேன். ஸோ இமேஜ் எலமெண்ட்ன்ற மாரி வந்து வேரியபிள் வச்சுட்டேன். இதுல வந்துட்டு நான் என்ன பண்ணணும் அப்டின்னா, இத வந்து கிரியேட் பண்ணணும். கிரியேட் எலமெண்ட்ன்றது நம்ம குடுத்தோனே சஜஷன்ல வந்து வர ஆரம்பிச்சுச்சு. இந்த HTML டாக்குமெண்ட்ல கிரியேட் எலமெண்ட் என்ன எலமெண்ட் கிரியேட் பண்ண போறோம்? இமேஜ்ன்றது தான். இமேஜ் டேக் தானே நம்ம வந்து வைக்க போறோம். ஸோ நான் இமேஜ்ன்றத வந்து இது பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் எலமெண்ட்க்கு நம்ம வந்து சோர்ஸ் வைக்கணும்ல. அந்த சோர்ஸ் தான் நம்ம இங்க எடுத்திருக்க இந்த லூப் பண்ணி எடுக்கிறோம்ல URL. இங்க 1 1 லூப் ஆகுங்க. 1, 2, 3, 4ன்னு. ஸோ அந்த URL எடுத்து அந்த இமேஜ் சோர்ஸ்க்கு வந்து நான் வந்து இது பண்ணி விடுறேன். அட்டாச் பண்ணி விடுறேன். அப்புறம் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெடி இமேஜஸ் இருக்குல்ல. ஸோ நம்ம மேல வந்து இந்த வேரியபிள் வந்து வச்சிருக்கோம். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டெடி இமேஜஸ் வேரியபிள் வச்சிருக்கோம். ஸோ அதோட நான் வந்து இந்த சைல்ட வந்து அப்பன் பண்ணி விடுறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன கீவேர்ட் குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பன் சைல்டுன்ற கீவேர்ட் வந்து குடுக்கணும். ஸோ என்னத்த அப்பன் பண்ணி விட போறோம் நம்ம? இமேஜ் எலமெண்ட்ட தான் அப்பன் பண்ணி விட போறோம். ஸோ இமேஜ் எலமெண்ட்ட வந்து நான் இதுக்குள்ள வந்து போட்டுட்டேன். ஸோ இப்ப இது வந்து ஆக்சுவலா வந்து ஒர்க் ஆகும். இங்க வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து எதுவுமே வரல. ஸோ இது வராததுக்கு காரணம் நம்ம இமேஜ் குடுக்கல. நம்ம இமேஜ போய் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ டெடி பியர் இமேஜஸ் அப்படின்ற மாரி வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ இமேஜஸ்ல போயிட்டு நம்ம வந்து ஒரு 4, 5 இமேஜோட இத வந்து நம்ம காப்பி இமேஜ் அட்ரஸ் குடுத்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி இமேஜ் அட்ரஸ் குடுத்துட்டேன். ஸோ வந்து 1 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் அழகா இருக்கு. ஸோ காப்பி இமேஜ் அட்ரஸ். ஓகே. இது வந்து 2வது இமேஜ்க்கு வச்சுக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது கொஞ்சம் கலர் டிஃபரன்ஸ் காட்டுற மாரி. ஓகே. இந்த வயலட் கூட கியூட்டா இருக்கு. ஸோ வந்து காப்பி இமேஜ் அட்ரஸ். இது வந்து 3வது. ஓகே. நெக்ஸ்ட் 4வதுக்கு இந்த பிங்க் வந்து எடுத்துக்கலாம் நம்ம. காப்பி இமேஜ் அட்ரஸ். ஓகே. 4வது. ஸோ இது 4த்தையுமே வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. சேவும் பண்ணியாச்சு நம்ம. ஓகே. இத வந்து இந்த சைட்ட வந்து குளோஸ் பண்ணிடலாம். இப்ப பார்த்தீங்கன்னாலே நான் வந்து ரெஃப்ரெஷ்ஷே பண்ணல. நம்ம அந்த சைட்டுக்கு வந்தோனயே வந்து தெரிய ஆரம்பிச்சுருச்சு. ஸோ கோட் வித் அஸ்வின் இது எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இந்த கோட் வித் அஸ்வின்றது மேல உள்ளது நமக்கு தேவையில்ல. ஸோ நம்ம அத இப்போதைக்கு கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கமெண்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீட்டா வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. டெடி டே செலிப்ரேஷன் நம்ம எதுக்காக வந்து குடுத்துருக்கோம். அப்புறம் டெடி பியரோட கேலரி. அப்புறம் வந்துட்டு நம்மளோட ஃபூட்டர். ஸோ இத பிக் ஸ்க்ரீன்ல வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிதாங்க இருக்கும். நீட்டா வந்து இருக்கும். ஸோ இதுலேருந்து நீங்க இன்னும் நெறையவே வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். இதுல வந்து எது புடிச்சிருக்கோ, இப்ப அவங்க கிளிக் பண்றாங்க. இந்த சைட்ட நீங்க யாருக்காவது குடுக்குறீங்க அப்படின்னா, இந்த இந்த இமேஜ கிளிக் பண்றப்போ, ஓகே யூ சூஸ்ட் ஃபர்ஸ்ட் இமேஜ் அப்படின்ற மாரி ஒரு அலர்ட் பாக்ஸ் வந்து வைக்கலாம். ஸோ வந்து ஏதாவது நம்மளே ஒரு பெர்சனலைஸ்ட் மெசேஜ் குடுத்து அலர்ட்ல வந்து ஷோ பண்ணலாம். அந்த இமேஜ கிளிக் பண்றப்போ. ஸோ இந்த மாரிலாம் வந்து நீங்க இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட்ட. நான் வந்து ஜஸ்ட் ஜெனரலா ஒரு நார்மலா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக இதோட வந்து விட்டுர்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.